ஆ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்லிங் தாங்க வந்திருக்கோம். தென்காசியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற டார்லிங் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஜி வாங்கலான்னு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஓடிஜிங்க வந்து நான் ஃப்ரிட்ஜை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு எல்லாம் ஒன்று அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்தேன் இல்லையே, அதுக்கப்புறம் இப்போ தோணுது எனக்கு டார்லிங் இருக்குது. எனக்கு தெரியவே செய்யாது. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். டார்லிங் வந்து ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து வந்து வேறு இடத்துல எடுத்தேன். அங்கே வந்து அவ்வளோ கலெக்ஷன் இல்லை, அதனால் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து கலெக்ஷன் டார்லிங் வந்து சூப்பராக இருக்குது. வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமேட்டு. திரும்ப எடுக்க முடியாதுல்ல, அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜ் எல்லாமேட்டு நிறைய கலெக்ஷனு, எல்ஜி, வேர்பூலு, அப்புறம் இன்னும் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள். இது சேலுக்கு அதுவும் தெரியல. இப்போ பாருங்க, இப்போ அது சின்னது இருக்கா பார்த்தீங்களா? திரும்ப இப்போ கீழே வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குதுன்னா, கிரைண்டரு, குக்கரு, இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமேட்டு அதை விட சின்ன எல்லா பிரீத்தி, எல்லா விதமான வீடியம் எல்லாமே இருக்குது. இங்கேயும் மிக்சியில் நான் மிக்சி எங்கே எடுத்தேன்னா திருநெல்வேலி மீனாட்சியில் இருக்குது. அங்கேயும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இங்கேயும் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து பியூரிஃபைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இதெல்லாம் என்னன்னுட்டு. அடுத்து வந்து ஸ்டவ்வு, கரண்ட் ஸ்டவ். இது வந்து ஓடிஜி. இந்த ஓடிஜி பார்க்கறதுக்கு தாங்க நான் இப்போ வந்திருக்குது. எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து 30 லிட்ரு இருக்குது. நான் வந்து 60 லிட்ரு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வந்து 30 லிட்டருக்கு மேலே இருக்குது. மேலே இல்லை, இது 30 லிட்டருக்கு மேலே இல்லை. இதெல்லாம் ரைஸ் குக்கரு பாருங்கள். இது நார்மல் குக்கர். இது எல்லாமேட்டு. அப்புறம் மிக்சி, புல்லட் மிக்சரு, குக்கர். இங்கே ஒரு குக்கர் காட்டுற பாருங்க. இந்த குக்கர் வந்து குட்டியாக சூப்பராக இருக்குது இந்த குக்கர் வந்து. ஆனால் வெயிட்டாக செம வெயிட்டு. இதெல்லாம் குழிப்பணி அரைச்சிட்டு இதில் சின்னது கேட்டேன், கிடைக்கல. அப்புறம் இடியாப்ப தட்டு, இது இட்லி பாத்திரம் தான். இது வந்து நல்லா இருந்துச்சு. ரோட்டி மேக்கரு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமேட்டு. இந்த இந்த குக்கர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டியானா இது வெயிட்டு செம வெயிட்டாக இருக்குது. நான் இந்த குக்கர்லாம் யூஸ் பண்ணதில்லை. பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தானா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இந்த குக்கரு. அதேமாதிரி நார்மல் குக்கரு இது ரொம்ப குட்டியாக இருக்குது, பார்க்க அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து தோசை தவா, ஸ்டவ்வு எல்லாமேட்டு இந்த கலெக்ஷனுக்கு வந்தோம். சும்மா வாங்க முடியாது, பார்த்துட்டாச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். இந்த ஸ்டவ்வும் நிறைய கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா நிறைய கலெக்ஷன் இங்கே இருக்குது. பார்க்க ஒன்று அவ்வளோ அழகாக. அதுமாதிரி டிவியும் நல்லா நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் என்னன்னே தெரியலை எனக்கு. ஐரன் பாக்ஸு, வாட்டர் ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கன்னா, இங்கே வந்து எனக்கு 60 லிட்டர் வந்து ரேட் வந்து செட் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து விசாகா போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். விசாகா போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இது எப்படி இருக்கும், இந்த பேப்பர் ஓடிஜி யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து விசாகா வந்துட்டேன். இங்கே வந்து உஷாவில் வந்து ஓடிஜி வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கேயும் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 60 லிட்டரு இல்லை, நாங்கள் புக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் புக் பண்ண பிறகு நான் வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.